ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழ போண்டா. வாழைப்பழம் நிறைய இருக்க நேரத்தில் இதே போல் போண்டா செய்து பாருங்கள். கோதுமை மாவு தான் வச்சு செய்திருக்கேன். அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். வாழைப்பழ போண்டா செய்யறதுக்கு நான் 6 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தான். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 3 இல்லைன்னா 4 எடுத்துக்கிடுங்க. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெல்லமும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தேங்காய், 4 ஏலக்காய், எண்ணெய், 1 பிஞ்சு உப்பு, இவ்வளோ தான் தேவை. நம்ம எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். வாழைப்பழத்தை முதல்ல பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. எல்லா பழத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை போட்டுறேன். இது நாட்டு சர்க்கரை சுத்தமானது, அதனால் அப்படியே போட்டுறேன். ஒரு 1/4 கப்பு தேங்காய், இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி விடாமல் அரைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படியே சாப்பிட்றலாம் போல் இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு பேக்கிங் சோடா எதுவும் போட வேண்டாம், ஏன்னா நம்ம நிறைய பழம் போட்டிருக்கோம். அதனால் பாருங்கள், இப்போ கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா மாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கெட்டியான இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். நான் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். கெட்டியாக தான் இருக்குது இந்த மாவு. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விடுங்க. உங்களுக்கு போண்டா மாவு பதம் எல்லாத்துக்கும் தெரியும், அதே போல் இருக்கும். கொஞ்சம் கெட்டியான இட்லி மாவு நகை இருக்கும். பாருங்கள், இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருவோம். காய்ச்சிருக்காண்டி பார்த்துருங்க. உடனே மேலே வரணும். நீங்கள் இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு போண்டாவாக போட்டுருங்க. எண்ணெய்க்கு தகுந்தவாறு போடுங்க. பாருங்கள், எண்ணெய் மூழ்கி இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வேகாது. இப்படியே ஒரு போண்டாவாக போட்டு எடுத்துருங்க. 1 நிமிஷம் கழிஞ்ச பிறகு இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கணக்காக வரணும். கோதுமை மாவு நாட்டு சக்கரைனால இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கணக்காக வரும். பாருங்கள், என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 1 நிமிஷம் கிடக்கட்டு. பாருங்க, இனிமேல் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டிக்கிட்டு எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ அடுத்ததை போட்டுருவோம். உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போடுங்க. சீக்கிரமாக செய்துட்டு விளையிடலாம். இதை பாருங்க, திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கணக்காக வரணும். பாருங்கள், அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் 2 பக்கமும் எல்லா பக்கமும் ஒன்று போல் சிவந்து வரும். பாருங்கள், திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கம் திரும்பி திருப்பி அதுவே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம திருப்பி திருப்பி விடணும். விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லாம் சுட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நான் சுட்டி எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான வாழைப்பழம் போண்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வாழைப்பழம் நிறைய இருக்க நேரத்தில் இதே போல் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இதை மைதா மாவுலேயும் செய்யலாம், ஆனால் கோதுமை மாவு தான் நம்ம ஹெல்த்தியானது. இதே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.